அட்வைஸ் ஃப்ரம் அ ட்ரீ போயம் பை இளன் ஷாமர். இந்த போயமில் ஒரு ட்ரீ அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பண்ணுற ஒவ்வொரு அட்வைஸுமே ஹியூமன் லைஃபோடு அது கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் டைட்டிலே அட்வைஸ் ஃப்ரம் அ ட்ரீன்னு வச்சுருக்காங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த போயம். Dear friend, stand tall and proud, sink your roots deeply into the earth, reflect the light of a greater source, think long term, go out on a limb. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டியர் ஃப்ரெண்ட், நீ உயரமாக பெருமையோடு நில்லு, உன்னோட அந்த வேர்களை பூமியில் ஆழமாக பதிய வை. அண்ட் கிரேட்டர் சோர்ஸ் அப்படிங்கிறது சன். அந்த சூரியன்கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த ஒளியை நீ என்ன பண்ணுனா ரெஃப்ளெக்ட் பண்ணு, பிரதிபலிக்கணும். அண்ட் லாங் டேர்மாக நீ யோசிக்கணும். லாங் டேர்ம் அப்படிங்கிறது நீண்ட காலத்துக்காக நம்ம யோசிக்கிறது, அதுக்காக நீ யோசிக்கணும். அண்ட் அந்த லிம்ப் அப்படிங்கிறது அந்த மரத்தில் ஒரு தண்டு மாதிரி வெளியே இருக்கும்ல ஓரத்தில், அதை தான் நம்ம லிம்ப்னு சொல்லுவோம். ஸோ அதுலேருந்து நீ வெளியே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும்னா, ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு உயரமான இடத்துக்கு நம்மளோட லைஃப்பில் நம்ம போகணும். அதே மாதிரி எந்த விஷயத்தை நம்ம படித்தாலும் எதை லேர்ன் பண்ணிக்கிட்டாலும் நம்ம அதை டீப்பாக லேர்ன் பண்ணிக்கணும். நம்மளோட கல்ச்சராக இருக்கலாம், ஒரு வேல்யூஸாக இருக்கலாம், இல்லை நம்மளோட ஒரு லெசன்ஸாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம அதை டீப்பாக நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். அண்ட் நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம அதை யூஸ் பண்ணணும். மற்றவங்களுக்கும் அதை பிரதிபலிக்கிற மாதிரி, அவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பிரதிபலிக்கணும். அண்ட் இப்போ உள்ளதுக்காகவே நம்ம திங்க் பண்ணக்கூடாது, நம்ம ஃப்யூச்சரில் உள்ளதுக்காகவும் நம்ம திங்க் பண்ணணும். லாங் டேர்மாக நம்ம திங்க் பண்ணணும். இப்போவே நம்ம அதுக்காக எஃபர்ட் போட்டு நம்ம யோசித்து நம்ம ஒரு விஷயத்தை பண்ணால் தான் ஃப்யூச்சரில் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். அண்ட் கோ அவுட் ஆன் அ லிம்ப் அப்படிங்கிறப்போ அந்த கம்ஃபர்ட்டான அந்த இடத்த விட்டு நீ வெளியே வரணும். கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கக்கூடாது, அதை விட்டு நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, remember your place among all living beings, embrace with joy the changing seasons, for each yields its own abundance, the energy and birth of spring, the growth and contentment of summer, the wisdom to let go of leaves in the fall, the rest and quiet renewal of winter. இந்த எல்லா உயிர்களுக்கு மத்தியிலும், அந்த லிவிங் பீயிங்ஸ்க்கு மத்தியிலையும் நம்மளோட பிளேஸ் எது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். செல்ஃபிஷாகவும் யோசிக்கக்கூடாது. அதே டைமில் இதுக்கு மத்தியில் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருக்கணும். சேஞ்சிங் சீசன்ஸ் அப்படிங்கிறப்போ சீசன்ஸ் நம்மளோட லைஃப்பில் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ட்ரீஸ்க்கு எப்படி ஒவ்வொரு சீசன் வருதோ, ஸ்ப்ரிங், சம்மர், ஃபால், வின்டர்னு வருதோ, அதே மாதிரி நமக்குமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரதான் செய்யும். ஒரு டைம் நம்ம ஹாப்பியான சீசனாக இருக்கும், ஒரு டைம் நமக்கு சேடாக இருக்கலாம், ஒரு டைம் நம்ம ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம், ஒரு டைம் நம்ம ஃபெயிலியராக இருப்போம். இந்த மாதிரி நிறையா சீசன் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையுமே நம்ம ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணுறதுக்கு நம்ம கற்றுக்கணும். அண்ட் ஒவ்வொரு சீசனுமே அதோட பெஸ்ட்டை நமக்கு கொடுக்குது, அப்படி தானே? ஒரு இப்போது ஸ்ப்ரிங் சீசன் பார்த்தோன்னா அதில் நமக்கு ஃப்ளவர் கிடைக்கும், சம்மரில் நமக்கு ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு சீசனுமே ஒவ்வொரு விஷயத்த அதோட பெஸ்ட்டை கொடுக்குற மாதிரி நம்மளும் எல்லா சீசன்லேயும் நமக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் அந்த டைம்லேயும் நமக்கு நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்குறதுக்கு நமக்கு தெரியணும். அண்ட் இப்போது ஸ்ப்ரிங்கில் பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் பூக்கும், அதை பர்த்துன்னு சொல்கிறாங்க, பர்த்தோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த டைமில் அது எப்படி பூக்களெல்லாம் கொடுத்து நம்மளை ஹாப்பியாக்குது. ஸ்ப்ரிங் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் சம்மரில் நமக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும், அந்த ட்ரீயோட வளர்ச்சி இருக்கும். அதே மாதிரி நம்மளோட லைஃப்லேயும் ஒரு க்ரோத் வரும். அண்ட் ஃபால் சீசனில் பார்த்திங்கன்னா அது எப்படி அந்த மரங்கள் இலெல்லாம் உதிர்ந்து போனாலும் அதை விட்டுறது, அப்படி தானே? இல்லை, என்கிட்ட இருந்து நீ உதிர்ந்து போகக்கூடாதுன்னு பிடிச்சி வைக்கிறது இல்லை, அதுக்கு அப்படி ஒரு ஞானம் இருக்குது. அதே மாதிரி நமக்கும் ஓகே, நம்மளை விட்டு சில பேர் விலகி போகலாம், இல்லைனா சில விஷயங்கள் நம்மளை விட்டு போகலாம். அது எல்லாத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஞானம் இருக்கணும், விஸ்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வின்டர் சீசனில் மோஸ்ட்லி யாருமே வெளியே போக மாட்டாங்க, குவைட்டாக வீட்டில் தான் இருப்பாங்க. அதே மாதிரி அதை ஒரு நம்ம பிரேக்காக எடுத்துக்கலாம். அந்த டைமை ஒரு ரெஸ்டிங் பீரியடாக எடுத்து நம்ம அமைதியாக அந்த குவைட்டாக உட்காந்து யோசித்து நெக்ஸ்ட்டு நம்ம லைஃப்பில் எப்படி முன்னேறலாம், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்லாம் யோசித்து அதை ஒரு நமக்கு ஒரு ரெனியூவல் பீரியடாக நம்ம எடுத்துக்கணும். நம்மளோட லைஃப்பை நம்ம புதுப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு பீரியடாக நம்ம அதை மாற்றிக்கணும். Feel the wind and the sun and delight in their presence. Look up at the moon that shines down upon you and the mystery of the stars at night. Seek nourishment from the good things in life.
காற்று, சூரியன் அந்த 2ஓட அந்த ப்ரெசன்ஸையுமே நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும். 2ஓட ப்ரெசன்ஸ்லேயும் மகிழ்ச்சியாக வந்து நம்ம இருக்கணும். இப்போது மழை பெஞ்சிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் வெயில் அடிக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம அது வந்து வெயில் அடிச்சதுன்னா நமக்கு அது நல்லாயிருக்கும். இப்போ வெயில் காலத்தில் நமக்கு காற்றடிச்சா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி விண்ட் அண்ட் சன் அந்த 2ஓட ப்ரெசன்ஸ்லேயுமே நம்ம ஹாப்பியாக இருக்கணும். அண்ட் நம்ம வந்து அந்த நம்ம மேலே ஷைன் ஆகிட்டு இருக்கிற அந்த நிலாவை வந்து நம்ம பார்க்கணும். அண்ட் நைட் பார்த்தோன்னா ஸ்டார்ஸ் நமக்கு ஒரு மிஸ்ட்ரியாக இருக்கும், மர்மமாக இருந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம திடீர்னு கவுண்ட்லாம் பண்ணுவோம் ஸ்டார்ஸை. அப்போ கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அது கவுண்ட் பண்ணுறது கஷ்டம், அப்படி தானே? ஒரு இதை கவுண்ட் பண்ணிட்டு போனால் திரும்ப புதுசாக ஒரு ஸ்டார் வந்த மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணணும். நம்மளோட லைஃப்பில் இருக்கிற அந்த நல்ல விஷயங்கள்லேருந்து நம்ம வந்து ஊட்டச்சத்தை தேடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிம்பிள் ப்ளஷர்ஸ், எர்த், ஃப்ரெஷ் ஏர், லைட். பி கண்டென்ட் வித் யுவர் நேச்சுரல் பியூட்டி. ட்ரிங்க் plenty of water. Let your limbs sway and dance in the breezes. Be flexible. Remember your roots. Enjoy the view. சிம்பிளான விஷயத்துக்கு கூட நம்ம சந்தோஷமாக இருக்கணும். அது கிடச்சாதான் நான் வந்து சந்தோஷமாக இருப்பேன், பெரிய பெரிய விஷயங்கள் நடந்தால் தான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு இல்லை. நமக்கு ஒரு குட்டி குட்டியான ஒரு சந்தோஷம் கிடச்சா கூட நம்ம அதில் ஹாப்பியாக அதை வந்து என்ஜாய் பண்ணணும். பூமி, சுத்தமான அந்த காற்று, அதுக்கப்புறமா அந்த ஒளி, அந்த லைட் எல்லாத்துலேயுமே நம்ம ஒரு ப்ளஷரை நம்ம வந்து ஃபீல் பண்ணணும். நம்மளோட நேச்சுரல் பியூட்டியில் வந்து நம்ம நிறைவாக நம்ம வந்து திருப்தியாக இருக்கணும். எனக்கு வந்து மூக்கு இப்படி இருக்குது, கண் இப்படி இருக்குது அப்படின்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடாது. நம்ம எல்லாருமே நேச்சுரலாகவே பியூட்டி தான். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே அழகானவங்க தான். ஸோ நம்மளோட நேச்சுரல் பியூட்டியில் வந்து நம்ம எப்போவுமே நம்ம திருப்தியாக இருக்கணும். நான் அழகு தான் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். நிறையா தண்ணி குடிக்கணும். அந்த தென்றல் காற்றில் வந்து நம்ம டான்ஸ் பண்ணணும். அப்புறமா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஃப்ளெக்சிபிள் அப்படிங்கிறப்போ அது வளைஞ்சு கொடுக்குறது. இப்போ ஒரு ட்ரீயே நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நல்லா காற்று அடிக்கிறப்போ அது ஃப்ளெக்சிபிளாக வளைஞ்சு கொடுத்தது அப்படின்னா அந்த காற்றுல வந்து திரும்பவும் அதோட ஷேப்புக்கு திரும்ப வந்துடலாம். ஆனால் நான் அப்படி தான் நேராக நிற்பேன் அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து உடஞ்சி போயிடும். அதே மாதிரி நம்மளுமே இது இருந்தால் தான் என்னால் வாழ முடியும், அது இருந்தால் தான் வாழ முடியும், இந்த சுச்சுவேஷன்லலாம் என்னால் இருக்க முடியாதுன்னெலாம் நம்ம நினைக்கவே கூடாது. எந்தெந்த இடத்துல நம்ம வந்து இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டு அந்த லைஃப்பை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிற அளவுக்கு நம்ம ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அண்ட் நம்மளோட ரூட்ஸை வந்து நம்ம ஞாபகம் வச்சுருக்கணும். என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேர் ஃபஸ்ட்டு வந்து நல்லா இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு லெவலில் அவங்க செட்டில் ஆகி அவங்க கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறமா அவங்க பழசெல்லாம் மறந்துடுவாங்க, எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறதே மறந்துடுவாங்க. அதனால் நம்ம ரூட்ஸ், நம்ம வந்து எங்கேருந்து வந்திருக்கோம், நம்ம யார் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருக்கணும். சில பேர்லாம் ஒரு லைஃப்பில் வந்து செட்டில் ஆகி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறமா அவங்களோட பேரண்ட்ஸை கூட அவங்க வந்து கண்டுக்காமல் மதிக்காமல் கூட சில பேர் ஆயிடுறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க பெற்றுக்காமல் நம்ம வந்து இந்த உலகத்தில் வரல. அதனால் கண்டிப்பாக நம்மளோட ரூட்ஸ் எங்கே இருக்குது, நம்ம எங்கேருந்து வந்திருக்கோன்னு ஞாபகம் வச்சுருக்கணும். அண்ட் நம்மளோட எல்லா வியூஸையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த போயம் வந்து முடிச்சிருக்காங்க. Hope you understand. If it's useful, like, share and subscribe and share with your friends and family. Thanks for watching.